Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Solve created questions. புக்கில் இல்லை சார், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேருந்தும் கேட்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்தும் கேட்கலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் பவர் 4 வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. சால்வ் திஸ் 4 ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஏன்னா பவரில் 4 இருக்குது. ஒன் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 2 - i கொடுத்துருக்காங்க. அப்போது 1 ரூட் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 ரூட் வந்து 2 - i. Complex numbers always occur in conjugate pair. அதனால் another root நீங்களே எழுதிக்கலாம். another root வந்து 2 + i தான் இருக்க முடியும். இப்போ 1 root is 2 - i னா அதோடைய இன்னொரு ரூட் அதோடைய பேராக இருக்கும், கான்ஜுகேட் பேர். - i சிம்பிள் மாற்றினீங்கன்னா +i, இதான் another root. முதல் நான் என்ன செய்ய போகிறேன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்றால் 2 ரூட்டையும் கூட்ட வேண்டும். +iயும் -iயும் கேன்சல் ஆகிடும், 4. அதுக்கடுத்தது பொர் என்றால் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்றால் 2 - i into 2 + i. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ கான்ஜுகேட் எலிமெண்ட்ல பண்ணாலும் a² + b². அப்போ ஆன்சர் இஸ் 4 + 1, ஆன்சர் இஸ் 5. ஐலாம் எதுவுமே வராது. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் imaginary part square. உடனே நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். quadratic factor x² - x + பொர். நம்மளுடைய ரூட்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய ரூட்ஸ் இப்போ இருக்குது பாருங்கள், என்கிட்ட கொடுத்த ரூட்ஸை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க முடியும். அந்த பாலினாமியலுக்கு பேர் தான் குவாட்ராட்டிக் ஃபேக்டர். ஃபார்முலா இஸ் x² - sum of the roots into x plus product of the roots. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் வந்ததுனால கான்ஜுகேட் பேர் என்ற ஒரு புதிய விஷயத்தை வச்சுக்கிட்டு பொர் x² - sum of the roots into x plus product of the roots = 0 போட்டால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆனால் நம்ம குவாட்ராட்டிக் ஃபேக்டர் தான் போடுறோம். சரி, அப்போ x² minus sum of the roots வந்து 4x plus product of the roots வந்து 5. This is a factor. இது எதோடைய ஃபேக்டர் சார்னா, நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதோடைய ஃபேக்டர். எப்படி சார் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக பவரில் 4 இருக்குது. நம்மளுடைய கொஷினில் பவரில் 4 வச்சு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. பவர் 4னா இதுக்கு மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரூட், செகண்ட் ரூட், தேர்ட் ரூட், ஃபோர்த் ரூட். ஃபஸ்ட்டும் செகண்டும் கன்ஃபார்ம் தோ இருக்குது பாருங்கள். இதான் என்னோடய ஃபஸ்ட் ரூட், இதான் என்னோடய செகண்ட் ரூட். மீதி 2 ரூட்டு கண்டுபிடிச்சாகணும். மீதி 2 ரூட்டு இது உள்ளார தான் மறைஞ்சிருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா, இது ஒரு பெரிய கல் மாதிரி, 4 ரூட் உள்ள ஒரு பெரிய கல் மாதிரி. அந்த கல்லை உடைக்கணும். இந்த 2 ரூட் இருக்கிற கல்லை தனியாக உடைக்கணும், இந்த 2 ரூட் இருக்கிற கல்லை தனியாக உடைக்கணும். அப்போ அந்த பெரிய பாறாங்கல், இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல நீங்கள் 2 பீஸாக உடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ரூட்ஸ் இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபேக்டர் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் போட்டுடலாம். பவர் 4ல் x² 2 ஃபேமிலி இருக்குது. ஒரு ஃபேமிலி இதை வந்துடுச்சு. இன்னொரு ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது உள்ளார 2 ஆன்சர் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்படி சார் இந்த ஃபேக்டர் தனியாக கண்டுபிடிக்கிறதுனா? ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய கணக்கு இருக்குது பாருங்கள். 6x power 4 - 25x³ + 32x³ + 3x - 10 இருக்குல்ல, இதால் டிவைட் பண்ணால் போதும். எதால் டிவைட் பண்ணால் போதும்? x² - 4x + 5 டிவைட் பண்ணால் ஒரு கோஷன்ட் வரும்ல, அதுதான் இதோடைய செகண்ட் ஃபேக்டர். அதை வச்சு மீதி 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே கிடையாது. இதை டிவைட் பண்ணுற வேலை தான். எப்படி சார் டிவிஷன் பண்ணுறது? உள்ளே வெளியே. உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் ஆளையும் வெளியில் இருக்கிற ஃபஸ்ட் ஆளையும் டிவைட் பண்ணுங்கள். அடிச்சிங்கன்னா ஸ்கொயர் 6x². இது எடுத்துன்னு போய் மேலே எழுதணும். This into this 6x² into x², 6x power 4. 6x² into -4, 6 4s are 24, x power 3. 6 5s are 30, 30x². சிம்பிள் மாற்றுங்க. மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். 24 25 போச்சுன்னா -x³. 30 32 போச்சுன்னா +2x². இந்தாலே இறக்குங்க +3x. திருப்பியும் உள்ளே வெளியே வந்து -x³, வெளியே வந்து x². அடிச்சிங்கன்னா -x, இதான் மேலே வரும். -x இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். -x into x² -x³ -x into -4 is +4x². மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் -5x. சிம்பிள் மாற்றுங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு, இது காலி. 2ல் -4x² போச்சுன்னா உங்களுக்கு 2x² வரும். எவன் பெரியவனோ அவன் சிம்பிள் போட்டுக்கணும்.
ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 8x வரும். இந்த -10 கீழே இறக்கிங்க. அதுக்கடுத்து கோஷன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே வெளியே போட்டாகணும். உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் ஆல் வந்து -2x², வெளியில் இருக்கிற ஃபஸ்ட் ஆல் வந்து x², x² கேன்சல் பண்ணிங்கன்னா -2 வரும். -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் -2x², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -10. நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், எல்லாமே கேன்சல் ஆகிடும், 0. அது வந்துருக்கு பாருங்கள் மேலே. இதுதான் உங்களுடைய இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர். இதுதான் நம்மளுடைய ரிமைனிங் ஃபேக்டர். அப்போ நம்மளுடைய ரிமைனிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 6x² - 3x - 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா மீதி 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹவு டு சால்வ் திஸ்? ஒன்றும் கிடையாது. இது ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா சால்வ் ஆகிடும். ஏன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே உங்களுக்கு. 6x² - x - 2 is equal to 0ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதை 6x² - x - 2 is equal to 0. ப்ராடக்ட் சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேலே மட்டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு -12 வருது, இங்கே -1 வருது. 4 3s are 12 வரும் உங்களுக்கு. மைனஸ் ப்ளஸ் செட்டாக பாருங்கள். -4 × 3 is -12. -4ல் 3 போச்சுன்னா 1, எவன் பிரியும் சிம்பிள். முன்னாடி உங்களுக்கு 6 இருக்குது, அதனால் டிவைட் பை 6. இதை அடிச்சு போட்டிங்கன்னா 1/2, இதை அடிச்சு போட்டிங்கன்னா 2/3. therefore x ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா +2/3, -2/3 +2/3 போட்டுக்கணும். x is equal to +half -half போட்டுக்கணும். ஆல்ரெடி 2 ஆன்சர் வர நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. 2 - i1, x is equal to 2 + i1. இதான் உங்களுக்கு இந்த சம்மோடைய 4 சொல்யூஷன். ஓகேவா? அப்போ இந்த சம்மோடைய ஐடியா என்னன்னா, இந்த 2 ரூட்ஸை பயன்படுத்தி 2 - i-யும் 2 + i-யும் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டரால் ஃபுல் சம்மை டிவைட் பண்ணால் இன்னொரு ஃபேக்டர் ரிமைனிங்காக கிடைக்கும். அதை ப்ராடக்ட் சம் மெத்தட்லையோ அல்லது ஃபார்முலா மெத்தட்லையோ ஏதோ ஒரு மெத்தடில், ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகே, தேங்க்யூ.